அதிமுகவில் இருந்து இன்னைக்கு வந்து தாவேகாவுக்கு வந்து 3 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிட்டு தாவேகாவில் இணைஞ்சிருக்காங்க. இதை மக்கள் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க. நீங்கள் யாரை எதிர்த்து நின்று ஜெயிச்சிங்க? அந்த விசில் சின்னத்தை எதிர்த்து நின்று ஜெயிச்சவங்க. இன்றைக்கி அதுக்கு போகிறீங்கன்னா அதுக்கு பேர் என்னது? நீங்கள் குதிரை வீரம் இல்லாமல் வேறு என்ன பேர் வைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். பேர் அது தானே. நீங்கள் ஜெயித்தது ரெட்டையில சின்னத்தில், உங்களை எதிர்த்து நின்னது விசில். அப்போ இப்போ நீங்கள் போய் விசிலில் நிற்கிறேன்னு சொன்னால் என்ன நியாயம்? அப்போ நான் ஜெயித்த கட்சியில் தான் எம்எல்ஏ இருப்பேன்னா என்ன நியாயம்? அது காங்கிரஸ்காரங்க கீழே ரெய்டை நடத்திட்டு மேலே கூட்டணி நடத்தினவங்க. இதெல்லாம் அரசியலில் நிறைய தடவை பார்த்துருக்கோம். இவங்கள இதுக்கு முன்னால் போன ஆட்சியில் 2 பேர் போய் கீழே ராஜினாமா, ஓபிஎஸ் கீழே ராஜினாமா பண்ணிவிட்டு மேலே போய் பார்க்க தெரிஞ்சுதாங்க. மேலே போய் பார்க்கல, கட்சி ஆஃபீஸுக்கு போனாங்க. இவங்க என்ன பண்ணாங்கன்னா மரபை மாற்றி தலைமைச் செயலகத்தில் பார்க்குறாங்க. அது அவருடைய சௌகரியத்துக்கு அவர் அது ஆஃபீஸாக யூஸ் பண்ணுறாரு. அதனால் அந்த அலுவலகத்தில் போய் பார்த்து தவறாக நான் பார்க்கல. ஆனால் வந்து குதிரை பேரங்கிற வார்த்தைக்கு தெளிவாக அதுதான் அப்பட்டமான குதிரை பேரம் இல்லீகல். நானும் வைக்கிற போல இட்ஸ் இல்லீகல். ஏன்னா அவங்க சேர்றதுக்கு எதுக்கு இருக்குது? அவங்க அதிமுக வந்து டிக்கெட்டை ஜெயிச்சுட்டு உடனே போய் அங்கே வந்து கொடுத்துட்டு நாங்கள் ராஜினாமா பண்ணணும்னு சொல்கிறாங்க. அந்த ராஜினாமா வந்து அஃபிஷியலாக வந்து ஏற்றுக்கிட்டு நோட்டிஃபிகேஷன் போடணும். ஜஸ்ட் லைக் தான் இந்த இதில் இவங்க கூட அரசாங்கத்தில் கூட நாங்கள் ராஜினாமா பண்ணுறேங்கன்னா கூட வந்து உடனே ஏற்றுக்கிற மாட்டாங்க. அது அஃபிஷியலாக உன்னுடைய ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு சொல்லணும். அந்த இதுக்குள்ளேயே வந்து உடனே கொடுத்துட்டு உடனே போய் மேலே ஜாயின் பண்ணிட்டாங்கனாக்கா இட்ஸ் அமௌண்ட்டு வந்து அது சட்டவிரோதம், இல்லீகல். ஸோ இட் அட்ராக்ட்ஸ் வந்து இது பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் ஆக்ட் தடை சட்டவிரோத அதாவது ஒரு கட்சியிலேருந்து ஜெயிச்சுட்டு இன்னொரு கட்சிக்கு போகிறது வந்து அது வந்து அடிப்படையான சட்டவிரோதம், கட்சி தாவல் சட்டப்படி. ஸோ அது செய்கிறதெல்லாம் இருக்குது. அது சபாநிதி ஏற்றுக்கிறது வந்து தப்பு. இல்லை, ராஜினாமா பண்ணுறது வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுக்கணும்ல. நான் ஏற்றுக்கிட்டேன்னு சொன்னால் உடனே அடுத்த செகண்டே எனக்கு எப்படி இருக்குது சார்? நீங்கள் ஆமாம், அஃபிஷியலாக ரெக்கார்ட் ஆகணும் சார். நீங்கள் ஒரு அரசாங்க அதிகாரியாக இருக்கிறீங்க, திடீர்னு ஏதோ ஒரு காரணத்துக்காக ராஜினாமா பண்ணுறீங்க. நான் கொடுத்த உடனே வந்து நான் ராஜினாமா கொடுத்துன்னு சொல்ல முடியாதுல்ல. அந்த இது ராஜினாமா வந்து சட்டப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்ல போனால் தான் நீங்கள் வந்து அஃபிஷியலாக வந்து அதுலேருந்து நீங்கள் வந்து விளையிட்டதாக அர்த்தம். இங்கே கொடுக்குறாங்க, கொடுத்துட்டு போகணுன்னா அங்கே மேலே போய் ஜாயின் பண்ணுறாங்கன்னாச்சுனாக்கா என்ன அர்த்தம் இருக்குது? அந்த நெசசிட்டி என்ன இருக்குது? ஸோ அப்பட்டமான குதிரை பேரம், அப்பட்டமான சட்டவிரோதம். சபனை அதை ஏற்றுக்கூடாது. இது கோர்ட்டுக்கு போயிடுச்சுனாக்கா இது இது நிற்காது, சட்ட சரி பண்ணுவாங்க. அதுக்கு தான் வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு, இது வந்து கீழே ராஜினாமா கடிதம் மேலே வந்து அப்படிங்கிற மாதிரி. இல்லை, கீழே ராஜினாமா, மேலே வந்து மெம்பர்ஷிப் சேர்க்கை. அதுவும் தவறு. செய்கிறீங்க சட்டவிரோதம் தான். அதுவும் ப்ராப்பர் செய்யணும்ல. பண்ணிவிட்டு வந்து அதை வந்து இருக்க சொல்லி அது இந்த இதில் வந்து அசம்பிளி நோட்டிஃபிகேஷன் இருக்குது. இந்த தேதியில் இந்த சட்டசபை நடக்கும், இந்த தேதியில் இதாகும் அதாகன்னு சொல்லி போடுறாங்களே. அது மாதிரி இந்த தேதியில் வந்து அதிமுகவில் வந்து 3 பேர் கொடுத்தாங்க. அது பரிசீலிக்கப்பட்டு சபனை ஏற்றுக்கப்பட்டு அது வந்து அவங்க வந்து எம்எல்ஏ பதவியில் வந்து விடுவிக்கப்படுகலாம்னு சொல்லி அந்த அதிகாரப்பூர்வமாக நோட்டிஃபிகேஷன் வரணும். அது இல்லையே. அது பண்ணக்குள்ளே உடனே கொடுத்துட்டு உடனே இருந்தாக்க என்ன செய்கிறது? ஸோ சபாநாயகருக்கு அந்த மாதிரி உடனே பண்ணிவிட்டு உடனே பண்ணுறதுக்கு யாரும் அந்த அதிகாரம் இல்லை. யாராக இருந்தாலும் சரி, சட்டத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வரமுறை இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு கட்டுப்பாடு இருக்குது. அதனால் வந்து அந்த மாதிரி பண்ணுறது தவறு, பண்ணிக்கூடாது. அது எப்படின்னாக்கா அதிமுகங்கிறதே அழிக்கிறதுக்கு பிளான் பண்ணுற மாதிரி தான் தோணுது. இது குதிரை பேரம் அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா, அது எந்த வகையோ இவங்க முன்னாடியே பிளான் பண்ண மாதிரி. அதாவது இப்போ பாலிடிக்ஸை பொறுத்தளவுக்கு தாவேகால ஃபஸ்ட்டு சேர நின்னதே அதிமுக தான். சிவி சண்முகமும் எஸ்பி வேலுமணியும் சொன்னதே அதுதான். அது அவங்களே தெளிவான ஒரு முடிவு எடுக்கல. அதனால் அவங்களுக்குள்ள கைகளை புறைக்கும் போணுச்சு. யார்? சிவி சண்முகத்துக்கும் எடப்பாடிக்கும் கைகளை புறைக்கும் போணுச்சு. இப்போ அதனாலேயே அதனால் வந்து விரிசல் தான் இது. அடுத்த பீரியட் வரைக்கும் இந்த 5 வருஷத்துக்கு அதிமுகன்னு ஒன்று இருக்குமா தெரியாது. அப்படி இருந்துச்சுன்னா எடப்பாடியும் ஒரு 10 பேர் இருப்பாங்க. ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணுறாங்களோ. எளிமை, காமராஜர் மாரி, கக்கன் மாரி விஜய் இருக்கார், எளிமையாக இருக்கார். காலைல 9லேருந்து 5 மணி வரைக்கும் இருக்கார். அவர் இப்போ இருந்து தான் ஆகணும். 3 மாதத்துக்கு அவர் எங்கேயும் போக முடியாது. எங்கேயாவது போனார்னா அதையும் விமர்சிப்பாங்க. வேறு வழியே இல்லை. 3 மாதமோ 6 மாதமோ அவர் இருந்து தான் ஆகணும். இதுதான் உண்மை தானே. உங்களோட சிந்தனைக்கு அதுதான் தோணும், என்னோட சிந்தனைக்கு அதுதான் தோணுது. அதை இவர் பண்ணணும். திறம்பட்ட ஆளுங்களை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸரை வச்சு நல்லாவே பண்ணணும். ஓவரால் பொதுமக்கள் ஏமாற்றப்படுகிறார்கள். ஏன் பொதுமக்கள் ஆமாம், என்ன வாக்கு ஓட்டு போடும்போது என்ன பண்ணா 5 நாளைக்கு முன்னே இந்த சின்னத்துக்கு ஓட்டு போடணும் 3 மாதமாக தொண்டர்கள் அலைஞ்சி சின்னத்தை கேன்வாஸ் பண்ணி போட்டவங்க எல்லாம் வாக்காளர்களும் ஏமாற்றப்படுறான். அவ்வளோதான்.
ஓவரால் அவங்களுக்கு வந்து மெஜாரிட்டி குறையுது விஜய் கட்சிக்கு. அதனால் இன்னும் 2-3 மெம்பர்ஸ் வந்து இருக்கிறதுக்கு பதில் குறைச்சி விடுவோமா சட்டசபையில்னு பண்ணியிருக்காங்க. இன்னமும் நடக்கலாம். ஆமாம், இது வடநாட்டில் தான் நடக்கும், தென்னாட்டில் இது நடக்குது. கருத்துலாம் அது முற்றிலும் தவறு. ஏன்னா அதிமுகவுக்கு வாக்களிச்சிருக்காங்க. வாக்களித்து கொஞ்ச நாள்லேயே வந்து அவங்க வந்து அந்த பதவி ராஜினாமா பண்ணிவிட்டு, எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணிட்டு மறுபடியும் வந்து ஒரு கட்சியில் இணைஞ்சு அந்த கட்சியிலே வந்து அதே சீட்டுக்காக நின்று இருந்தால் வந்து அது வந்து உண்மையிலேயே மக்களை வந்து முட்டாளாக்குறது. அது மக்களுடைய மனநிலை வந்து அப்படிலாம் இல்லை. இருந்தாலும் இப்படிப்பட்ட அந்த அடுத்தடுத்து கட்சிகளுக்கு தாண்டது வந்து என்னுடைய மனநிலை வந்து அது சரியில்லாதது. வாழ்ந்த 50-60 வருஷம் வாழ்ந்த கட்சி அழியுது, உடையுது, நொறுங்குது. இதை எப்படி தான் இவங்களுக்கு எப்படி ஏற்றுக்கிற மனப்பான்மை வரும்? இப்போ இவங்க ஒயின் ஷாப்பை இவங்களுக்கு மட்டும் மூடணுங்கிற எண்ணம் இல்லையா? திமுகவுக்கு இல்லையா? அதிமுகவுக்கு இல்லையா? ஏன் மூடல? நிர்வாகத்துக்கு தேவைப்படுது. நிர்வாகத்துக்கு ஏதோ ஒரு வகையில் தேவைப்படுது. அடுத்த சோர்ஸ் தேட முடியுதோ இல்லையோ, அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு தான் அதோட கஷ்டம் புரியும். இவரும் வந்தவொன்னே மூடியிருக்கலாம். ஒரு 700 சம்திங் மூடினார். ஆனால் மீதியை ஏன் மூடல? ஒரு 1000 மூடியிருக்கலாம், 2000 மூடியிருக்கலாம், 5000 ஏன் மூடாமல் இருக்காரு? இப்போ ஆளுங்கட்சி எதிர்கட்சி ரெண்டும் இருக்கும். இப்போ இது 3 அணியாக இருக்காங்க. அப்போ எல்லாருமே வந்து அந்த எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணிட்டு வந்தால் மக்கள் பணம் தானே அடுத்தடுத்து உள்ள இடைத்தேர்தலில் போகுது, அவங்களுடைய வரிப்பணங்கள் தானே போகுது. அப்போ இதெல்லாம் வந்து ஒரு அரசியலில் வந்து ஒரு தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம். இப்படி வந்து அந்த எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணிவிட்டு அடுத்த கட்சியில் போய் சேர்றவங்கள வந்து ஒரு 20 ஆண்டுகளுக்கு வந்து அந்த தேர்தலில் நிற்க விடாமல் கொண்டு வர்ற மாதிரி ஒரு சட்டங்கள் கொண்டு வந்தால் தான் இப்படி ஆட்கள்லாம் வந்து திருந்துவாங்க. நீங்கள் யாரை எதிர்த்து நின்று ஜெயிச்சிங்க? அந்த விசில் சின்னத்தை எதிர்த்து நின்று ஜெயிச்சவங்க. இன்றைக்கி அதுக்கு போகிறீங்கன்னா அதுக்கு பேர் என்னது? நீங்கள் குதிரை வீரம் இல்லை வேறு என்ன பேர் வைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். பேர் அது தானே. நீங்கள் ஜெயித்தது ரெட்டையில சின்னத்தில், உங்களை எதிர்த்து நின்னது விசில். அப்போ இப்போ நீங்கள் போய் விசிலில் நிற்கிறேன்னு சொன்னால் என்ன நியாயம்? அப்போ நான் ஜெயித்த கட்சியில் தான் எம்எல்ஏ இருப்பேன்னா என்ன நியாயம்? அது காங்கிரஸ்காரங்க கீழே ரெய்டை நடத்திட்டு மேலே கூட்டணி நடத்தினவங்க. இதெல்லாம் அரசியலில் நிறைய தடவை பார்த்துருக்கோம். இவங்கள இதுக்கு முன்னால் போன ஆட்சியில் 2 பேர் போய் கீழே ராஜினாமா, ஓபிஎஸ் கீழே ராஜினாமா பண்ணிவிட்டு மேலே போய் பார்க்க தெரிஞ்சுதாங்க. மேலே போய் பார்க்கல, கட்சி ஆஃபீஸுக்கு போனாங்க. இவங்க என்ன பண்ணாங்கன்னா மரபை மாற்றி தலைமைச் செயலகத்தில் பார்க்குறாங்க. அது அவருடைய சௌகரியத்துக்கு அவர் அது ஆஃபீஸாக யூஸ் பண்ணுறாரு. அதனால் அந்த அலுவலகத்தில் போய் பார்த்து தவறாக நான் பார்க்கல. ஆனால் வந்து குதிரை வேறங்கிற வார்த்தைக்கு தெளிவாக அதுதான். ஒரு அரசியலே இதே அரசியலாகவே தெரியலையே. யாருக்குமே ஒரு கொள்கை பிடிப்போ ஒரு கட்சிக்குள்ளே ஒரு கட்டுப்பாடோ ஒரு பிடிப்போ இல்லாமல் இருக்க மாதிரி தெரியுது. ரொம்ப சாதாரண விளையாட்டு மாதிரி தெரியுது எனக்கு. இல்லை அது எவிடன்ஸ் இல்லாமல் குதிரைப்பரம் சொல்ல முடியாது. அது தனிப்பட்ட ஆளுகள் தாவி போகும்போது எவிடன்ஸ் இல்லாமல் எதையும் ஆதாரம் இல்லாமல் குதிரைப்பரம் சொல்ல முடியாது. குதிரைப்பரம்னாலே பணம் வாங்கிட்டு அல்லது பதவி கொடுக்குறாங்கிற ஒரு நிபந்தனை பேரில் தான் நடக்கும். எனக்கு ஒன்றும் சொல்கிறதுக்கே இல்லைப்பா. அரசியல் போகிற போக்கத்தில் சொல்லவே முடியல. விளையாட்டாக இருக்குது. எனக்கு என்னமோ ஒரு விளையாட்டாக தெரியுது.